கரூர் வேலுச்சாமிபுரம் பகுதியில் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜய் தேர்தல் பரப்புரை மேற்கொண்டார். அப்பொழுது கூட்ட நெரிசலில் ஏற்பட்டு 41 பேர் உயிரிழந்தனர். 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடிபட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் அனுமதிக்கப்பட்டனர். இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்வலை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து இந்த வழக்கானது சிபிஐ அதிகாரிடம் மாற்றப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிபிஐ அதிகாரிகள் கரூரில் முகாமிட்டு பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக கரூர் சுற்றுலா மாளிகையில் தங்கியுள்ள சிபிஐ அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட இடமான வேலுச்சாமிபுரத்தில் உள்ள பொதுமக்கள், கடைக்காரர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், காவல்துறை சார்ந்த அதிகாரிகள் உள்ளிட்டவர்களும் பல கட்டங்களாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது மட்டும் இல்லாமல் காயமடைந்த ஒரு வீடுக்கே சென்று சிபிஐ அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதனைத் தொடர்ந்து தாவக நிர்வாகிகள் பலரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் இன்று தமிழக வெற்றி கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளான அரவக்குறிச்சி சட்டமன்ற பொறுப்பாளரும், நகர செயலாளர், ஒன்றிய கழக செயலாளர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்டோரிடம் இன்று நேரில் ஆஜராகி உள்ளனர். சிபிஐ அதிகாரி முன்பு விசாரணைக்கு ஆஜராகி உள்ளனர். இவரிடம் பொதுக்கூட்டம் நடைபெற்ற இடம் மற்றும் அனுமதி பெற்றது, பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்தும் கேள்விகள் எழுப்பப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து சம்பவ நாளில் பொதுக்கூட்டம் நடைபெற்ற பகுதியில் போக்குவரத்து மாற்றங்கள் மற்றும் சாலை பாதுகாப்பு ஏற்பாடுகள் தொடர்பாக தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் NHAI அதிகாரிகள் பங்கு குறித்தும் விசாரணை மேற்கொள்ளப்பட்டது. அதன்படி தேசிய நெடுஞ்சாலை அதிகாரியான AD உட்பட நெடுஞ்சாலைத்துறை அதிகாரிகள் 5க்கும் மேற்பட்டோர் இன்று சிபிஐ அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி விளக்கமளித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது. சிபிஐ அதிகாரிகள் வருகின்ற 12ஆம் தேதி தமிழக வெற்றி கழகத்தின் நடிகர் விஜய் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஆஜராக சம்மன் அனுப்பியுள்ளதாக என்பது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் DTH நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.